கேட்டி, இம்பட்டு பேரும் சொல்லுதோ நீ என்ன கல்ல முழுங்கின மாதிரி வாயை முடிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்னுடைய இடத்துல இருந்து யாராவது யோசிக்கிறீங்களா? நான் என்ன தனி மனுஷியா? எனக்கு அடுத்த 3 பேரு கல்யாணத்துக்கு நிக்கிறாளுங்க. இப்ப இவரு கூட நான் ஓடி போனா அம்மைய போல நானும் ஓடி போயிட்டேன்னு இந்த ஊரு பேசாதா? இவளுங்களோட வாழ்க்கை நாசமா போயிடாதா? சொல்லுங்க. எங்க அண்ணிய பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுன பல்ல உடைச்சிருவேன். நீ என்ன ஊரு பேரு தெரியாத ஆளு கூடவா போக போகுத? வெங்கடேஷும் நீயும் ஒருத்தர் விரும்பினது இந்த ஊருக்கே தெரியும் தானே? கல்யாணம் கட்டிக்கிட்டு தானே போற? உன் தங்கச்சிங்க வாழ்க்கைய நான் பாத்துக்கிடுதேன். நீ முதல்ல கிளம்படி கோட்டிக்காரி. இப்ப நீ என்ன பண்ண சொல்லு? என் மவளை கூட்டிட்டு போன மாப்பிள்ள கல்ல நவலவா? ஐயோ அப்பா, இல்ல மாப்பிள்ள கூட நீ போன கல்ல நவலவா? உங்க அப்பனுக்கு வயசாயிடுச்சு. அந்த சவுந்தர பாண்டிய இல்ல முத்து பாண்டிய எதுக்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லத்தான். நீ மாப்பிள்ள கூட போறது என்னப்பா அப்படி எல்லாம் யோசிக்காதீங்கப்பா. இப்ப என்ன, நான் அவர் கூட போகணும் அவ்வளவுதானே? கிளம்புத, நான் கிளம்புதப்பா. போதுமா? இருக்கணும் தான் என்ன மன்னிச்சிருந்தா. சந்தோஷமா இருக்கு. ரத்னா, டைம் ஆகுதுடி, சீக்கிரமா கிளம்புடி. உன் நொண்ண வரத்துக்கு முன்னாடி கிளம்பு. டைம் ஆச்சு பாரு. யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க. சரி ரத்னா, நீ கிளம்பிட்டி. நாங்க வர போயிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம்ல. நாம தான் ஜெயிப்போம்.
மச்சான் நான் என்ன சொல்ல? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? அது இல்ல மச்சான், நான் ஏலே, உனக்கே தெரியும் இந்த குடும்பத்து மேல ஏற்கனவே ஒரு பழி இருக்கு. என் தங்கச்சிகளால இன்னொரு பழி இந்த குடும்பத்து மேல வரக்கூடாதுல. இலை, உன் பாசத்தை பார்க்க எனக்கு கொள்ள இருக்குதுல. ஆனா இப்ப அந்த வீடியோ வந்திருக்கேல, அதை தாண்டி நீ எப்படில ஜெயிப்ப? ஜெயிப்பாத்த சத்தியம் ஏன் பக்கம் இருக்கு. சத்தியமா ஜெயிப்ப. இலை, என்னல சொல்லுத? அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு நம்புது அழுவ, அது போதும் எனக்கு. நீ வாழ, உள்ள வாழ. வாப்பா. போ 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 இடம் பிடி போ. ஏய் பெருசு, என்ன நீ பாட்டுக்கு உள்ள போற? நீ என்ன டிக்கெட்டா போட்டிருக்கா? டிக்கெட்லாம் இல்ல. உள்ள போனா வெறும் சத்தியம் மட்டும்தான். வெட்டிக்கலையே கையில ஊத்து. ஊத்திடுவோம். கை நீட்டு. நொட்டாங்க நீட்டுப்பா, நொட்டாங்க நீட்டு. ஊத்து. இது என்னதுங்க? பால்ல அடிச்சு சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு உள்ள போய் பரம ஆட்டத்தை பாரு போ. ஐயோ, பால்ல அடிச்சு சத்தியமா பொல்லாப்ப வந்துரும்ல. சத்தியத்தை மீறினா தான் உனக்கு பொல்லாப்பு வரும். சொன்ன வாக்குப்படி நடந்துகிட்டனா நல்லதே நடக்கும். சத்தியம் பண்ணிட்டு போய் பரமாட்டத்தை பாரு போ. சரி போப்பா. சத்தியம், சமூகத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். போ போ போ. நிக்கவே முடியல, இத பரமாட்டத்தை பாக்கணுமா? பாத்து போ, கீழே கீழே விழுந்துட போற. போலாமா? ஏய் ஏய், ஒழுங்கா வரிசையில் நில்லுங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் கையில பால் ஊத்துவாரு. அந்த பால் மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு சமூகத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. எல்லாரும் போய் பரமாட்டத்தை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, ஊத்து, பாலை ஊத்து. வெட்டுக்கலையே. சத்தியமா சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓட்டு சமூகத்துக்கு தான். ஊத்து ஊத்து ஊத்து. சத்தியமா சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏய் சமூகத்துக்கு போ தான். போ போ. பேசிக்கிட்டே அடி வெட்டுதானே முட்டாளு. ஏய் என்னலே, என்னாச்சு? ஓட்டு போடுற வயசுல ஒரு ஆம்பளை கூட ஊர்ல இல்ல. 50 பேர் இங்க வந்தாச்சு. இல்லையே, இன்னும் 4 டிக்கெட் குறையுதே. யார் அண்ணாச்சி? அந்த சவுந்தர பாண்டி, முத்து பாண்டி, சிவபாலன். அவங்களாம் வருவாங்களாயா? சரி, அதை விடு. அதுல கூட கடைசியா நமக்கு ஓட்டு போடுற ஒரு ஆளை காணமே. யார் சொல்லுதிய? சண்முகத்துக்கு தான் எப்போ என் ஓட்டு. போ 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 போ. ஏய் இருங்க, எங்க 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 அண்ணாச்சி, இவருக்கு எக்ஸ்ட்ரா பால் ஊத்தி 7 தடவை சத்தியம் வாங்கணும். எதுக்கு சத்தியம் கேக்கியா? ஏன்னா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலா. ஐயா, இதுக்கு போய் எதுக்கியா சத்தியம்? ஐயோ, நாட்டிய இளவரசி, கனவு கண்ணி, மதுரை பரமு டான்ஸ் தானே? ஏய் சனியா, பரமு டான்ஸ பாக்கணும்னா நீ பால் மேல சத்தியம் பண்ணி சமூகத்துக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாதான் பார்க்க முடியும். போ போ போ, மதுரை பரமு டான்ஸ் சத்தியம் பண்ணிட்டு போ. இதுக்கு எதுக்கு சத்தியம்? எதுக்கு சத்தியம் கேக்கியா? காசு எம்பிட்டு வேணும்? ஏய், உன் காசு யாருக்குள்ளே வேணும்? மதுரை பரமு டான்ஸ பாக்கணும்னா காசு முக்கியம் இல்ல, சத்தியம் தான் முக்கியம். சமூகத்துக்கு ஓட்டு போடுவேன்னு பால் மேல சத்தியம் பண்ணிட்டு உள்ள போ. முடியாது. பரமுடா, சத்தியம் பண்ணா, கிளம்புடா. சத்தியம் பண்ணு பண்ணு. சத்தியம் 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 சத்தியம். அதுவும் தாலிய தொட்டு சத்தியம் பண்ண நான் அப்பதான் நம்புவேன். பா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் என்னடா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயங்க? இது எலெக்ஷனு. ஒத்த ஓட்டுல கூட தோல்வி வரும்.
எனக்கு வர வேண்டிய ஓட்டை எம்புட்டு தூரம் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வெறும் பயலுக்கு போக வேண்டிய ஓட்டையும் நான் கெடுக்கணும். அதுதான் அரசியல். சத்தியம் பண்ணிடிய, சத்தியம் பண்ணு. இப்ப என்னங்க, தாலி மேல சத்தியம் பண்ணணும் அப்படித்தானே? செய்த நீங்க கட்டின இந்த தாலி மேல சத்தியமா உங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். போதுமா? சத்தியம். அம்படுதே எனக்கு வேணும். இது போதும் எனக்கு. சரி வா, எல்லாரும் கிளம்புவோம் வாங்க. நீ எல்லாம் வர வேண்டாம், இங்கேயே கடை. நான் ஓட்டு போட வேணாமாப்பா? நானும் வரேன்ப்பா. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, நீ வீட்லயே கிடங்க. அப்பா நானும் உங்களுக்கே ஓட்டு போடுவேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணவா? நீ வேணாம், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். உனக்கெல்லாம் சத்தியம் சக்கரை பொங்கல் நல்லா தெரியும் எனக்கு. நீ அந்த யார அந்த இசக்கி அப்படியே மனசுல வச்சுட்டு அந்த இடத்துல போய் அந்த பெரும்பயிலுக்கு ஓட்டு போடுவேன். வேணாம், நீ ஒழுங்கு மரியாதை வீட்டிலேயே கடை. அப்பா நானும் வரேன்ப்பா. இந்த உன்னை காலுகையை உடைச்சிட்டு வீட்டிலே உட்கார வச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில தாலி கட்டுறதுக்கு ஐயரை நீயே கூட்டிட்டு வந்துருவியா இல்ல நானே கூட்டிட்டு வந்துருவா? ஹேலே, நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டா நீ தூக்குல தொங்குறதுக்கு நீயே கயிறு ரெடி பண்ணிக்கிறியா இல்ல நீ வச்சிட்டு சுத்திரி அந்த தாலி கயிறு அதுலயே தொங்கிடுறியா? இன்னும் நீ அடங்கல. நாளைக்கு இருக்குடா. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதும் உன் கண்ணு முன்னாடியே அவளை வெளு வெளுன்னு வெளுப்ப. நீ தடுக்க முடியாதபடி தவிக்கத்தான் போற. நீ செய்யற அம்பட்டு தப்புக்கும் உன் தங்கச்சி செமத்தியா வாங்குவா, பாத்துட்டே இரு. ஏலே, உன்னை அத்தனை வாட்டி புரட்டி எடுத்திருக்கேன், ஒரு புல்ல கூட நீ புடுங்கல. உன் வீரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பொம்பளை ஆள்கிட்ட தான் காட்டுவியா? ஏலே, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரு மோதணும்ல. இந்த எலெக்ஷன் முடியட்டும்ல, அப்புறம் இருக்கு உனக்கு திருவிழா. முருகா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பாக்கியம் வா பரணி. இந்த சிலிப்பு கொடுத்துட்டேன், போங்க போங்க. தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. ஜெயிக்கிறோம். இல்ல முத்துப்பாண்டி இங்க வாழ. என்னல இப்ப என்ன பிரச்சனையா அவனுக்கு? ஓரா பேசுதான்ப்பா. அடிச்சு தூக்கி உள்ள போட்டுலாங்கிற வெறி வருது. இல்ல அடங்குலே அடங்கு. எலெக்ஷன் நேரம், நாம தான் பொறுமையா இருக்கணும். இப்ப சரி விடு. போலிங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போற வர பொம்பளைங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு போறாப்பா. அது ஆம்பளைங்கெல்லாம் தென்னை மரம் தான் எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. பா, உங்களுக்கு தான் இந்த பிரசிடென்ட் பதவி. என்ன இந்தா கேட்டி, சீக்கிரமா சாவியை திருப்பி கொண்டாந்துரு. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டாரு, கண்ணத்திலேயே 4 இழுத்து விட்டுருவாரு. கவலைப்படாத அத்தை, அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிடுதேன்.
என்னலே? ஜெவபாலனை வீட்டுல வச்சு பூட்டியிருக்காங்க. எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு தெரிஞ்சுத. நான் அத்தைக்கிட்ட பேசி வீட்டு சாவி கொண்டாந்துருக்கேன். மாமாக்கு தெரியாது. என்னலே? கூட்டிட்டு வந்துருன. ஒரு ஓட்டுன ஓட்டுன. சரி போ, நான் பாத்துக்கிட்டேன். நீ ஓட்டு போட்டியா? இல்ல போடணும். என்னாச்சு? சம்பவம் கேட்டீங்கள? நீ போய் அவனை பத்திரமா கூட்டு வாங்க. சரி சம்பவம். வெட்டிக்கிளி நீ அண்ணன் கூட நான் வந்துடுறேன். சரி அண்ணாச்சி. வா சம்பவம், டீ குடிப்போம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொன்னோம்ல. நாங்க கிளம்புறோம். ஓட்டலாம் போட்டீங்களா? எல்லாரும் போட்டுட்டோம். சரி அண்ணாச்சி, அது கொடுங்க. இலை தெரியாம பத்திரமா அத்தை கிட்ட கொடுத்துரு. அப்பாடா, எடுத்துட்டு வந்தியா? இந்தா கொண்டா. அந்த மனுஷன் வந்து தொலைச்சிட போறாரு. நாங்க போயிட்டு வரோம் அத்தை. போ வரோம். சரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஓட்டு போற இடம் தானே, எதுக்கு துண்டை போட்டு மறைச்சிட்டு போறீங்க? நல்லா தைரியமா போங்க. சரி சண்முகம், போய் நமக்கே ஓட்டு போடுங்க. இடே வெட்டுக்கிளி, லிஸ்ட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வந்துட்டாங்களா பாரு. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது. அண்ணாச்சி, இன்னும் இந்த சண்முகம் சேர்ந்து 10 பேர் வரலையா அண்ணாச்சி? என்னது 10 பேர் வரலையா? ஏலே, ஒருவேளை ராத்திரி ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்துட்டு எல்லாம் உரையிட்டானுங்களோ? ஏலே, அவனுங்க வரலன்னா நாம தோத்து போக வாய்ப்பு இருக்குடா. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்தாங்க சிலிப்பு. முருகா, தென்னை மரம் ஜெயிக்கணும். முருகா முருகா முருகா. பாண்டி, காலையில ஐயருக்கு சொல்லிடு, அவரை கவுண்டிங் சென்டருக்கு நேரா வந்துட சொல்லு. ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் ரத்னாவை தூக்கிட்டு வந்து அங்கனையே வச்சு நீ தாலியை கட்டிடலாம். ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுப்பா. மோ, நாங்க கவுண்டிங் முடிஞ்சு திரும்பி வர்றப்ப 2 ஆர்த்தி ரெடி பண்ணி வை. உன் அப்பா ஜெயிச்சதுக்கு, இன்னொன்னு நான் ரத்னாவோட வீட்டுக்கு வர்றதுக்கு. என்னடா மதுரை வீட்டுக்கு வர போறாங்க? டேய், கையை காட்டு. ஏய், அந்த கையை காமிடா. கோட்டியா பிடிச்சிருக்கு. என்னல அது? பொம்பளை புள்ள மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருக்க.
என்னைய வீட்லயே போட்டு அடைச்சிட்டு போயிட்டீங்கல்ல, அதான் போர் அடிச்சது. அக்காவோட நெயில் பாலிஷ் எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னக்கா எப்படி இருக்கு? You look really nice. பா, இவனை நெசமாவே நீங்க தான் பெத்தியலா இல்ல குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்களா? என் தலையெழுத்துல அவன் அம்மா கூட அப்படியே தப்பாம வந்திருக்கி. என்னை சாவடிக்கிறா. நான் சொல்றது அம்பட்டும் சத்தியம். என் அப்ப முருக மேல சத்தியம். என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்லுதேன். இப்ப நான் சொல்ல போறது அம்பட்டும் நடந்த நெசம், சத்தியமான உண்மை. நீங்க எல்லாரும் ஒரு பொம்பளை புள்ள டான்ஸ் ஆடுற பாக்குறதுக்காக இவங்க 2 பேர் கையிலயும் பால்ல சத்தியம் பண்ணியில. அப்படிப்பட்டவல்ல நானு. 2 புள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணும்ன்றதுக்காக அம்புட்டு பால்லையும் குளிச்சுட்டு நிக்க. இப்ப நான் சொல்ல போறது அம்புட்டு நெஜம். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போக. உங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோ வந்துச்சா? அந்த பரணி கட்டிக்கு போற டாக்டர் நான் அடிச்ச மாதிரி வந்துச்சா? பாத்துட்டு என்ன காரி துப்புனீங்களே. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? ஆமா, நான் அவனை அடிச்சேன். எதுக்காக? எதுக்காக? பரணி மேல இருக்கிற ஆசையில அடிச்ச நினைச்சீங்களா? யோ, ஒரு அப்பாவி பண்ண ஏமாத்திட்டு ஓட பார்த்தாயா அந்த டாக்டர்? அந்த புள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் தான் அடிச்சேன். சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்க. தப்பு இல்ல சண்முகம், தப்பு இல்லப்பா. எங்களுக்கு இப்பதான் உண்மையே புரிஞ்சது. பாருங்க அண்ணாச்சி, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுதேன். இந்த தேர்தலில் நின்று நான் எதையும் சாதிக்க போறது இல்ல. அந்த பதவி மேல எனக்கு ஆசை கிடையாது. என் தங்கச்சி வாழ்க்கையையும் பரணி எந்த சூழ்ச்சியிலையும் சூதுல இருந்து தான் காப்பாற்றணும் நினைக்க. இந்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் சின்ன எலெக்ஷன்ல நிக்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும் நினைச்சா நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னும் நான் சொல்றத நீங்க நம்பலனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அண்ணாச்சி, உங்க இஷ்டம். சம்பவம் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ என்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. இதுல கோபம் வேற உங்களுக்கு. நான் தோக்குறவில்ல, நான் தோக்குறவில்ல. என்னைய தோக்க அடிச்சிருக்காங்க, சதி நடந்திருக்கு. ஆமா, ஒரு ஓட்டுல தோத்திருக்கேன் நானு. விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு அந்த ஒரு ஓட்டுக்கு? யாரு காரணம்? மாட்டேன், மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு? தெரியும், தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிச்சிடவே கூடாது. என் பொண்ணு அண்ணன் மகனோட வாழணும். அதுதானே உன்னோட எண்ணம். நீயும் தானே அந்த ஒரு ஓட்டுக்கு காரணம். எனக்கு நல்லா தெரியும், நீயும் தான். ஒரு ஓட்டு நான் தோக்கிறதுக்கு நீயும் தான் காரணம். உன் அண்ணமாவ ஜெயிச்சதுக்கு நீயும் தான் காரணம். விடக்கூடாது ஒண்ணு, விடக்கூடாது ஒண்ணு. என்னப்பா விடல. அவரு தோத்து போன வெறியில இருக்காரு. யாரையாவது இப்ப அடிக்கணும். அதான் ஏன் மேல பாய்தாரு. விடல, என்ன அடிச்சு கொல்லட்டும்.
மா நீ கொஞ்சம் பேசாம இருமா. அடிப்பேன், அடிச்சு கொல்லத்தான் செய்வேன் உன்னைய. ஆமா, கல்யாணத்தை நீதான் பிளான் பண்ணி கெடுத்த, இந்த தேர்தலையும் நீதான் பிளான் பண்ணி கெடுத்துட்ட. உன்னையெல்லாம் ஒண்ணு கொல்லாம விடக்கூடாது. சும்மா நிறுத்துங்க. வாஸ்தவமா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்க கூடாது. அவன் என்னோட அண்ணன் மகன் தான். ஆனா நீங்க யாரு? ஏன் புருஷன் இல்லையா? நான் எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு போடாம இருப்பேன்? நீ இத செஞ்சிருப்ப. ஆமா, நீ மாத்தி போடல சொல்லு. தாலி மேல சத்தியம் வாங்கிருக்கிய, அத நான் எப்படிங்க மீறுவேன்? கொடுத்த சத்தியத்தை மீறது எங்க பரம்பரையிலேயே இல்லங்க. இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பலன்னா நான் என்னத்தை செய்ய? எப்படியோ போங்க. எத்தனையோ ஆயிரம் ஓட்டு விழுந்திருக்கு. அதுல உங்களுக்கு விழாத ஓட்டு எதுன்னு எதை போய் தேடுவீங்க? இல்ல, ஒரு ஓட்டு இது வரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. நான் நிக்க வச்சா எவரா இருந்தாலும் ஜெயிப்பா. இன்னைக்கு நான் நின்று தோக்கேன். ஒரே ஓட்டுல தோத்திருக்கேன். நானு விடக்கூடாது. இப்ப என்னல, இப்ப எதுக்கு கொட்டு அடிச்சுக்கிட்டு வரானு இவனு? என்ன வராம பஞ்சாயத்துல வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்ல, பின்ன அதான் தங்கச்சியை கேட்டு வரான்னு நினைக்கிறேன். பரணியவா? எம் பொண்ணியா? முடியாது. நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஐயா, கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க, அதுவும் பஞ்சாயத்தார் முன்னாடி. சும்மா விடுவாளா? எவன்ல பஞ்சாயத்து? எவன் பஞ்சாயத்து? எவன்? எல்லாரும் ஏன் காலுக்கிடதான். அது மட்டும் இல்ல, நான் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். கேளா பாரு, நீ உள்ள போ. ஆமா, நீங்க இருக்க வேணாம். இப்போ உள்ள போ. பாக்கியம், நீ இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. அடிக்கிறியாப்பா? எழுந்துரு வெற்றிலே பாத்து. என்னனே பிரசிடென்ட் பிஏ அடிக்கிறாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இரு அனுப்பிங்களா? இப்படி தூரம் வந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிட்டா? யார் பேசினா என்னப்பா, விஷயத்தை சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போனா போதும். ஆமாப்பா. என் பொண்ணை கேட்டு வீட்டுல காலடிய வச்ச வெட்டி பொலி போட்டு. ஐயா, இது தப்புங்க ஐயா. நீங்க தானே இந்த திட்டத்தையே சொன்னீங்க, நீங்க தானே இந்த பந்தயத்தையும் வச்சீங்க.
எழுதுறதுக்கு சாட்சியா நாங்க இருக்கோம். பஞ்சாயத்துல எழுதி கொடுத்தத மீறலாமா? ஐயா சும்மா ஒண்ணு எழுதி கொடுக்கல, 4 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு ஊர் பொதுவில் எழுதி கொடுத்துருக்கு. அப்புறம் தப்பா பேரும் பாத்துக்கிடுங்க. ஆமால, நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படித்தான் முடிஞ்சது. இதுக்கு மேல இங்க ஒருத்தனை நிக்க கூடாது. இல்லங்கய்யா, இதையெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. கொடுத்த வாக்க மீறது பெரிய மனுஷனுக்கு அழகில்ல. எங்க முன்னால எழுதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்க சாட்சியா நிக்கிறோம். பேசாம உங்க பொண்ண பிரசிடென்ட் கூடவே அனுப்பி வச்சிருங்க. அதான் நியாயம் பார்த்துடுங்க. பிரசிடென்டா? யார்ல இவனா? இவனா பிரசிடென்ட்? இவன் பெரும் பேவன். இவனையெல்லாம் நான் பிரசிடென்ட்னு நான் ஏத்துக்கணுமா? முடியாதுல, முடியாது. இல்ல, நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் ஆமா முடிவா சொல்லுது. நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன். கிளம்புங்க எல்லாம். அண்ணாச்சி, என்ன பேசுறாரு இந்த பெரிய மனுஷன்? இதுவே நான் தோத்து போயிருந்தா சும்மா விட்டுருவாரு அவரு? நான் தோத்து போய் இதே மாதிரி இந்த போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டுதேன். நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரின்னு போயிடுவாங்களோ இவரும் மாவனும்? அவன் அப்போத்துல இருந்து தாலியை கட்டப்பையிலே வச்சு சுத்திட்டு இருக்கான். முறைப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் தான் போய் அழைச்சிட்டு வரணும். ஆனா பரணி வருவாளா? இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பெரிய குழப்பமா இருக்க. என்னால நம்பவே முடியலக்கா. நிஜமாவே அண்ணன் ஜெயிச்சிருச்சா? ஏட்டி, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்லயே சொல்லிட்டாவல்ல. அண்ணா அம்புட்டல உழைச்சிருக்கு, அதுதான் ஜெயிச்சிருக்கு. இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? அப்ப இனிமே நம்ம வீடு பிரசிடென்ட் வீடா? நாமெல்லாம் பிரசிடென்டோட தங்கச்சியலா? எப்பா, நீயும் பிரசிடென்டோட அப்பா தான். அடைய ஆண்டி, நீ வேற. நினைச்சு பார்த்தா என்னாலே நம்ப முடியல. ஆனா இந்த பரணி விஷயம் மட்டும் இல்லன்னு வையி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த நிலைமையில அந்த பிள்ளைகிட்ட போய் என் வீட்டுக்கு வாழவான்னு சொன்னா என்ன நடக்கும்னு நானே கிதக்குன்னு கிடக்கேன். கூப்பிட்டு தானப்பா ஆகணும். ஒருவேளை அண்ணன் தோத்திருந்தா அந்த முத்துப்பாண்டி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பாவல்ல. சும்மாவா நின்னுருப்பான்? பத்திரத்தை காட்டி அக்காவை தூக்கிட்டுல போயிருப்பான். நடந்ததுலயே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நாங்க அத்தனை பேர் வற்புறுத்தி சொல்லியும் நீ அந்த வாத்தியார் மாப்பிள்ள கூட போகாம இருந்த பாரு, அதுதாத்தா. எங்க எல்லாரும் கண்ணு முன்னாலேயும் தாத்தா உன் கல்யாணமே நடக்கும். அப்பா, உண்மையிலேயே அன்னைக்கு அண்ணன் ஜெயிக்கணும் நம்பிக்கையே இல்லப்பா. ஆனா அண்ணனை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதான் அப்படி. மேலதாள சத்தம் கேக்குது. அண்ணன் ஜெயிச்சிருச்சுல, அதான் அண்ணனை ஊர்வலமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராவோ. வாங்க போலாம். எங்க போற? வீட்டுக்கு கனி. எங்க போறவ? கேள்விப்படுத்தல? மாமா, எந்த காலை எடுத்து வச்சு உள்ள வரணும்னு சொன்னீங்க? அது வலது காலை எடுத்து வச்சு உள்ள பார்த்தா.
தள்ளுங்க. இடது காலை வச்சு உள்ள போனா ஒண்டாட்டிக்கு ஆயுசு கெட்டின்னு அதுக்குதே. சாமி கும்பிடணும்ல, இல்ல தெய்வ குத்தமாயிரும்ல. முடியாதுன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேலையும் கம்பல் பண்ணீங்க, மொத்த வீட்டையும் பத்த வச்சிருக்கேன். அப்பா, அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. அவளுக்கு என்ன இஷ்டமோ அவ அப்படியே இருக்கட்டும். அவளை விட்டுருங்க. பரணி, என்னதான் இருந்தாலும் இது உன் மாமனாருடைய வீடு. விளக்கேத்து தானே சொல்றோம், மாட்டேன்னு சொல்லலாமா? எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என்கிட்ட இந்த மாதிரிலாம் உன்னால பேச முடியுது? ஏண்டி, ஒரு தடவையாச்சும் நான் என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கேனா? இவன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட உன்னோட வாழ்க்கைய பத்தி தான் கவலைப்பட்டேன். கூட பிறந்தவனா இருந்தாலும் அந்த முத்துப்பாண்டி கெட்டவன். நீ அவன் கிட்ட சிக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்ப வந்து நீ என்ன இந்த வீட்டுல விளக்கேத்த சொல்ற? என்னடி நியாயம் இது? ஓஹோ, கூட பிறந்தவனாச்சே, விட்டு தருவியா? இதோ பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கேன், ஆனா நான் வாழ வரல. நான் இங்க வந்ததே இவனை பழி வாங்கதான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவனை துடி துடிக்க வைக்க போறேன். இவ கழுத்துல ஏண்டா தாலி கட்டணும்னு இவன் துடிப்பான். நிம்மதியாவே இருக்க மாட்டான், இருக்க விட மாட்டான். இவன் கையால இந்த தாலி அறுத்து வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீ போ சாமின்னு கதறணும். கதற வெப்ப. எல்லாரும் பார்த்துட்டே இருங்க, இது நடக்கதான் போகுது. அது அவ வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து வந்தாளா, அதுல டயர்டா இருப்பான்னு நினைக்கேன். ஒத்த ஓட்டுல நான் தோத்துட்டேனே. ஒரு ஓட்டு எவன் போட்டிருப்பான்? எனக்கு என்னவோ கூட இருக்கிறவனும் குழி பறிச்சிருப்பான்னு தான் தோணுது. அவன் மட்டும் என் கையில சிக்கி நான் செத்தான். ஐயா, என்னலே ஆறுன்னு தெரியுமாலே உனக்கு? நீங்க புலம்பிட்டு கிடைக்கல. எதுக்கு? நீ என்ன செய்ய போற? இல்ல என்னலே புலம்புறேங்கிற, கச்சேரியா வாசிக்கிற, பக்கவாதிய வாசிக்கிறதுக்கு? இல்லங்கய்யா, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்ல வர? இல்லைங்கய்யா, எல்லாம் அந்த அப்பம் முருகனுடைய சித்து விளையாட்டு மாதிரி தெரியுதியா. பரணி, உட்காந்து சாப்பிடு. ஏய், நீங்கெல்லாம் யார் கட்சின்னு எனக்கு தெரியும்.
எனக்கு அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுல இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். இவ இப்படியே பேசிட்டு இருந்தா கேட்க மாட்டா. வாங்கிட்டி இழுத்து உட்கார வைக்கலாம். பர்னி வா வா. ஏய் விடுங்க, கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். விடுங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். விடுங்க, என்ன சண்டை போட வைக்காதீங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் அடிச்சிருவேண்டி. போங்க. ஏ பரணி, இப்ப நீ என்னதான் செய்ய போகுத? சாப்பிடாமலே இருந்துருவியா நீ? கேட்டி, இதான் உனக்கு தோது. வேண்டான்னு சொன்னா பட்னி கிடந்து சாவு. அதான் ஏற்கனவே என் வாழ்க்கையை கொன்னுட்டியே, புதுசா வேற சாகணுமா? போமா. பாக்கியம் யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ்க்கைய வாழ வைக்க முடியாது. அது என்னென்ன பிடிவாத அவளுக்கு? கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி இப்படிதான் வாழணும். அண்ணா நீ சும்மா இருன. அவ எத்தனை நாளைக்கு தான் பட்னியா கிடக்குறான்னு பாக்க. கிளை சம்முவோம், நீ சாப்பிடல, அவ கிடக்குற. அது எப்படி அத்த? அவ பிடிச்சி வந்தாலோ பிடிக்காம வந்தாலோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவல, அவளை பட்டியும் கிடக்க வச்சுட்டு எப்படி அத்த நம்ம சாப்பிடுறது? கிளை கோட்டிக்கார பையில, அவளுக்கு பசிச்சா அவளே சாப்பிட்டுக்கிடுவா. அவளை பத்தி பெத்தவ எனக்கு தெரியாதா? நீ சாப்பிடு. இல்ல அத்த, எனக்கு மனசு கேட்கல. கிளை முட்டாளு, இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ அவளை அனுப்பி விடுவேன்னு சொல்லி அவ பிளான் போடுதா. அதே மாதிரி நீயும் நடந்துப்பியா? எப்படி அத்த? அவ சாப்பிடாம இருக்கும்போது இங்க பாருல, இந்த ஜென்மத்துல அவதான் உன் பொண்டாட்டி. இந்த வீட்டோட மருமக அவதான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா அவளை இந்த வீட்டுல தான் நீ வாழ வைக்கணும். அம்பிட்டுதான் சொல்லுவேன். அம்மா வா, யாரு பாப்போம். என்னல யாரு? நம்ம கதையே முடிஞ்சிருச்சுமா. அண்ணன் தம்மா அக்காக்கு பிரியாணி வேண்டி வந்திருக்கா. என்னல சொல்லுத? அவர்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப என்ன பண்றது? அவன் கண்ணுல பட்டா என் கதையே முடிஞ்சது. இல்லை சிவபாலா, அவன் உன்னை பார்த்தானா? இல்லம்மா, நல்ல வேலை. நான் முதல்லயே அண்ணனை பாத்துட்டேன், அவன் என்ன பாக்கலமா. இலை, நீ உள்ளேயே இரு, அவன் கண்ணுல பற்றாத. என்ன? சரிம்மா. ஏ நிதானமா சாப்பிடல. நம்மள என்ன சோத்துக்கு செத்தவங்க நினைச்சாங்களா? மூணு நேரமும் நானே தினமும் சோறு வாங்கிடுறேன். நீ எம்பிட்டு சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரியோ அம்பிட்டு நல்லது. அதெல்லாம் நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். எவன் பேச்சுக்கு நீ மயங்கிட கூடாது. இங்கே இருக்கணும்னு நினைச்சிடவும் கூடாது. என்ன வேலையத்தவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? உன்னை தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? என்ன பாக்க? உன்ன என்ன பாசத்திலேயே கூப்பிட்டா? தோத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கா. அப்புறம் என்ன? சோத்துக்காக உன் தங்கச்சி என்ன கூப்பிடுத நாள் இன்னும் பக்கத்துல தாண்டா இருக்கு. அதுவும் கூடி சீக்கிரம் நடக்கும். கனவுலாம் வெளில சொல்லக்கூடாது மச்சான், அது பலிக்காதா? தெரியாதா உனக்கு? இது கனவு இல்லடே, நிஜம். என் தங்கச்சி என்ன உன் கூட வாழ வந்தான்னு நினைச்சிய? இல்லல, தினமும் உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை கொல்லணும்னு வந்திருக்கா. அதான் வந்துட்டால, இனி திரும்பி வரமாட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத, போயிட்டா. சமம் நினைச்சுக்கிட்டே இரு. என் தங்கச்சி என்ன உன் தங்கச்சி மாதிரி முட்டாள் நினைச்சிய? அவனை விடவே மாட்டா. எதுவும் முடியலன்னா உன் மேல டவுரி கேஸ் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைப்பா. ஓ, நீ உள்ள வந்ததும் நான் உன்னை சித்திரவதை பண்ணுவேன்ல.
ஏய் என்னடி இது? புது பெட்ஷீட் தலகாணில வாங்குனீங்களா? பின்ன உனக்கு அழுக்கு தலைக்காணியே போட முடியுமா இல்ல அழுக்கு பெட்ஷீட் தான் போட முடியுமா? இப்ப எதுக்கு இந்த ரூம்ல இது எல்லாத்தையும் செய்றீங்க? வழக்கமா வந்தா நான் உங்க கூட தானே படுப்பேன். அதெல்லாம் முன்னாடி, இப்ப அப்படி இல்லல்ல. என்ன இல்ல நொல்ல? பரவாயில்ல, நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். ஏய் எல்லாரும் கட்டில ஒரு கை பிடிங்க, வெளியில போய் ஹால்ல கொண்டு போய் வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது. நீ உன் வீட்டுல தனியா தானே படுப்ப, அந்த மாதிரி தான் இங்கேயும். நீ வசதியா உன் இஷ்டப்படி இங்கே படுத்துக்க. என்ன ஓ, கதை அப்படி போகுதோ? என்ன அப்படி போகுதோ? எல்லாம் சாதாரணமா தானே போகுது. ஏண்டி உங்க 4 பேருக்கும் வெக்கமே கிடையாதா? என்னடி உங்க நொண்ண இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னானா? சேச்சா அப்படிலாம் இல்ல பரணி. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு பட்டு புடவை பால் பழம்னு ஏதாச்சும் ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, ஒருத்தையும் என் முன்னாடி நிக்க முடியாது. எல்லாம் உங்க நொண்ண ஏற்பாடு தானே? சும்மா இருட்டி, எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் மேலேயே பழிய போட்டுக்கிட்டு அது எப்படி சரி வரும்? ஒரு நாள் 2 நாள்னா எங்க கூட படுத்துக்க முடியும், காலம் பூரா எங்க கூட படுக்க முடியுமா? என்னது காலம் பூராவா? அவ்வளோ நாள் நான் இங்கேயே இருக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பரணி, எங்களுக்கு கட்லு மெத்தனு எதுவுமே பழக்கம் இல்ல. பாயில படுத்தாதான் உறக்கம் வரும். ஆனா நீ அப்படியா? பச்சை பிள்ளையில இருந்து மெத்திலேயே உறங்கி பழகினவ. அதான் உனக்கு கொஞ்சம் வசதி செஞ்சு தரும், போதுமா? ஓ அப்படியா? அப்போ இதுதான் என் ரூம் இல்லையா? ஆமா. இந்த ரூம்குள்ள யார் வேணாலும் வரலாம் போலாம். ஆனா ஒரே ஒருத்த மட்டும் இந்த பக்கம் வரவே கூடாது. யாருன்னு தெரியுதுல? இது என்னோட பர்சனல் ரூம், பர்சனல் ஸ்பேஸ். இதுக்குள்ள உங்க நொண்ண வந்தான்னு வெயி, காதுல ரத்தம் வரும் பாருங்க. நான் சொன்னதை செய்வேன், தெரியும்ல? தெரியும் பரணி. துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து என் அண்ணனையே கொல்ல பார்த்தவளாச்சே. அன்னைக்கு தப்பிச்சிட்டான். ஆனா இந்த ரூம்குள்ள வந்தான்னு வெயி, தப்பிக்கவே முடியாது. கன்ஃபார்ம் மர்டர் தான். இத கொடுத்தாவ அதான் வாங்கி வந்துட்டே உங்களுக்கு வர பொங்கலுக்குள்ள வேற வாங்கி தாரேன். அண்ணே, நாங்க 4 பேரும் இம்பிட்டு நாளா வேர்த்துட்டு உறங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வாங்கி தரணும்னு தோணலையா? நானே சமாளிச்சிட்டு இருக்கேன், சொல்லுப்பா. ஏதா அவ பாவத்தா, அவ ஏசிலே படு தூங்கி பழகின பொண்ணு. இங்க தூங்குறது கஷ்டமா இருக்கும்ல, அதுக்குதான். இல்ல வெட்டிக்கலே, அந்த வீல அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். அண்ணே, இல்ல நீ இதுக்கு வெட்டிக்கிளி தூக்கிட்டு போட்டுமே. இது பிளக் மேல மாட்டணும்ல, அவனுக்கு எட்டாதுல. அப்போ கொடுங்க, நான் கொண்டு போறேன். இது வெயிட்லா, இத தூக்குனா உனக்கு இடு பிடிச்சுக்கும்ல. எது? நான் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரும்போது வெறிக்க வெறிக்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்ப. இப்ப இது மட்டும் எனக்கு வெயிட்டா தெரியுதா? என்கிட்ட கொண்டா. நானே கொண்டு போய் மாட்டுறோம்ல. சாக்கி கடிச்சு போச்சுன்னா உனக்கு கரண்ட் சமாச்சாரம்ல. நானே பத்திரமா மாட்டிட்டு அண்ணாச்சி. என்னாச்சு இது? நீங்க பிரசிடென்ட் இல்லையா, மரியாதை தர வேண்டாமா? அதனாலதான் பிரசிடென்ட் சார். அண்ணாச்சி நீங்க வேற, நான் எப்போ உங்க பழைய சம்பவம் தான். நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு நீ பயம் காட்டாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார்வால். பதவிக்கு தர வேண்டிய மரியாதைய தந்துதான் ஆகணும். ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் சார்வால். சொல்லுங்கண்ணாச்சி. இன்னைக்கு பதவியேற்பு நாள் இல்லையா? ஆமா. அதனால தனியா 2 போலீஸ உங்களுக்கு பாதுகாப்பா போட்டிருக்கு சார்வால். எதுக்கு இது? நீங்க பிரசிடென்ட் மட்டும் இல்ல, எங்க எஸ்பி சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் இல்லையா? அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஓ, இந்த முத்துப்பாண்டி ஏதாச்சும் வந்து கலாட்டா பண்ணுவான்டா. நான் போலீஸ். எங்க இன்ஸ்பெக்டர் சாரை பத்தி நானே பேசலாமா? சார்வால், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட கடமை, சரியா? நான் ஏட்டையா, என்னால ஏண்டது
ஒரு 2 பேரை காவலுக்கு நிறுத்துவேன். ஏதோ நீங்க சொல்லுதீங்க, உங்களுக்கு சரின்னா சரி. ஏல ஏல எசகி, அண்ணாச்சி காப்பு தண்ணி குடுத்தியா? இந்த வந்துகிட்டே இருக்கேனே. சீக்கிரம் வாடா. அண்ணாச்சி இந்தாங்க, சூடா இருக்கு. இல்ல நீங்க என்ன கிளம்பியா? இந்த கிளம்பிட்டே கிளம்பல. ஏய் எல்லாரும் கிளம்பு. சரிண்ணே. அண்ணாச்சி எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சி. சரி நாங்க கிளம்பி வந்துடுதோம், நீங்க போங்க. டாக்டர் அம்மாவ ஆளை காணுமே, எங்க இருக்காவ சர்வால்? இங்க தானா இல்ல அவங்க வீட்லயா? இங்கதான் இருக்காவ. இன்னும் கோவமா தான் இருக்காங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த டாக்டர் மாப்பிள்ள ரொம்ப மோசமான ஆளுங்கிறத அவங்க கிட்ட சொன்னீங்களா சர்வால்? எங்க அண்ணாச்சி, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டதானே? நான் ஏதோ கதை கட்டி விடுதேன்னு தானே நினைக்கா. வெட்டுக்கிளி பையன் போன்ல ஒரு வீடியோ எடுத்தாளா, அது மழையில போனு கெட்டு போய் வீடியோ வேலை செய்யல. அது இருந்தாச்சும் காட்டி நம்ப வைக்காம பார்த்தா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இப்ப வரைக்கும் நம்ப மாட்டேங்க அண்ணாச்சி. ரத்னா, சொல்லு பரணி. ரத்னா, நான் எனக்கு தனியா இன்ஸ்டன்ட் காஃபி வாங்கியிருக்கேன். இத எதுல போட்டு வைக்கிறதுன்னு தெரியல, நீ கொண்டு போய் வையேன். சரி, டப்பால போட்டு வச்சிடுறேன். கஞ்சிமாவும் வாங்கியிருக்கேன், அதையும் நீயே டப்பால போட்டுரு. ஏட்டி, இதெல்லாமா வெளியில வாங்குவ? எசைக்க கிட்ட சொன்னா வறுத்து அரைச்சு தர மாட்டாளா? இல்லை, இதெல்லாம் நம்ம கடையிலே இருக்கு இந்த ஜாமா. சொல்லியிருந்தா வெட்டிக்கிளி விட்டு கொண்டு வர சொல்லிருப்போம்ல. நீ எதுக்கு வெளில போய் வாங்கிட்டு? இல்ல எதுக்கு தேவையில்லாம செலவுன்னு. டாக்டர்மா என்ன வண்டி அங்கே வட்டம் மாவட்டம் எல்லாரையும் பார்ப்பேங்க. இல்ல என்னல ஆச்சு அவளுக்கு? என்ன திடீர்னு இப்படி முக்காடு போட்டு வந்து நிக்க? என்ன காய்ச்சல்பா. காய்ச்சலா? அண்ணே வந்து கொஞ்சம் கார் எடுங்கண்ணே, டாக்டர் கிட்ட வர போயிட்டு வந்துடலாம். இப்ப நிறைய வேலை இப்ப இருக்கு. இப்ப வந்து இப்ப நான் டாக்டர் கிட்ட எல்லாம் வர சூழ்நிலையில இல்ல. இப்ப நீ டேய் நீ இவளை கூட்டிட்டு போ. ஏங்க முடியாம தானே கூப்பிடுதேன். என்ன டாக்டரோட கிளினிக்ல இறக்கி விட்டுட்டு கூட நீங்க அப்புறமா போய்க்கிட வேண்டியது தானே. ஏடி உனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பார்க்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு என்ன நான் கொண்டு போய் விட்டாதான் ஆச்சு அந்த டாக்டர் உன்னைய பாப்பாரா? நான் தான் சொல்லுது இப்ப என்னால வர முடியாது, நான் இப்ப மருத போறேன்னா அர்ஜென்ட்டா வேலை இருக்கு எனக்கு. உனச்சு இவ்வளவு ஆட்டோல கூட்டிட்டு போ, இல்ல உன்கிட்ட தான் பைக் இருக்குல்ல அதுல கூட்டிட்டு போலாம்ல. இப்ப வந்து உடம்பு சரியில்லை நின்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போங்க வரசலா போங்க. பாவம் அம்மா. மா நீ வாமா, நான் பைக்ல கூட்டு போறேன், வாமா. இல்ல பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணுவியா இல்ல லேட்டா வந்து நிப்பியா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதானே இது ஆயிடுச்சு. என்ன வேலை? போய் தொலைலாமா? நல்ல காரியத்துக்கு போறோம்ல, போயிட்டு வரோம்னு சொல்லு. இப்போ போலாமா? நான் ரெடி. இல்ல வண்டி அண்ணே நம்ம வாசல்ல கார் வந்து நிக்கி. ஆமால, முன்னாடிதான் நான் வெறும் மளிகை கடை சம்முவா, இப்ப ஊரு பிரசிடென்ட் சம்முவா. இதெல்லாம் வேண்டாமா? அண்ணே நீ ரொம்ப லக்கின. மதனி வந்த நேரம் உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குதுன்னு. இல்லே சும்மா இல்ல, என் மாமனாரு பொண்ணையும் கொடுத்து பிரசிடென்ட் பதவியும் கொடுத்திருக்காருல, அந்த மரியாதையை காப்பாத்தாண்டாமா? ஏய், இந்த நக்கல் பேச்செல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணும் வரல, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல 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 இல்ல, நான் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காத. போலாம் வா. சாரி போவோம் வா, இனிமே ஜோக் அடிக்கல. போமா சீக்கிரம் சீக்கிரம். இல்ல இல்ல பாத்தியாலே வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக மறுபடியும் விட்டு முன்னாலேயே பேனர் வச்சிருக்கான் இவன். ஆக்கங்கட்டப்பே சரியா அறுவாளை கொண்டாங்க. இல்ல இவருக்கு இன்னைக்கு நீங்க கோவப்படணும் தான் பேனரே வச்சான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நீங்க கோவப்பட்டா அவன் நினைக்கிற மாதிரி இங்க நடக்குதுன்னு தானே அர்த்தம். அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது இல்ல. விடல அவன் விடக்கூடாது, நீங்க வெட்டிடுன. ஆமா, இப்ப
இப்ப பேனர் வெட்டிட்டா அவன் செத்துருவானா? அடுத்த போட்டோ கொண்டு வந்து வைக்க மாட்டானா? பா ஆளை வெட்டணும். ஐயா, அவரே கோவத்துல கொந்தளிச்சு போய் கிடக்குறாரு. நீங்க எது கண்ட கண்ட ஐடியாலாம் கொடுக்குறியா? ஐயா அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? ஐயா, நீ சரியாதாமலே சொல்லுத. அவனே ஒரே அடியா கொல்லக்கூடாது. அவனை தினம் தினம் கொல்லாம கொல்லணும். பழைய பிரசிடென்ட்ங்கிற முறையில நான் அங்க போயிருக்கணும் தான். ஆனா நான் அங்க போக மாட்டேன். நீங்களும் யாரும் அங்க போக கூடாது. கிளே, எப்ப பதவி ஏத்துக்கிற விழா வந்தாலும் உங்க அப்பா என்ன கூட்டிக்கிட்டே வரமாட்டாருல. இப்ப சம்முவம் பதவி ஏத்துக்க போறான். அது என் கண்ணால பாக்கணும்ல. அப்பா, அண்ணன் பதவி ஏற்றதும் நம்ம எல்லாரும் மேடையில போய் அண்ணன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? பின்ன இனிமே நம்மள பிரசிடென்ட்டோட தங்கச்சி இல்ல. இந்த ஊர்ல இருக்க நிறைய பேரு உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அத செஞ்சு கொடு இத செஞ்சு கொடுன்னு நம்ம கிட்ட தானே வந்து கேப்பாவோ. அண்ணன் கூட அந்த மேடையில வச்சு போட்டோ எடுத்து வீட்ல மாட்டி வச்சாதானே கௌரவமா இருக்கும். அது சரி. ஆனா எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. இங்க வந்தது தெரிஞ்சது இவங்க அப்பா என்னைய கொன்னே போட்டுருவாரு. இதுல போட்ட வேறையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரொம்ப அவசியம். அவன் கூட போட்டோ எடுத்துக்கிறது மட்டும்தான் உனக்கு குறையா? பேசாம இருமா கொஞ்சம். வாயா ஜம்முவா, இவ்வளவு நேரம் ஆச்சு. எப்பதான் பதவி பிரமாணம் வைக்க போறானுங்களா? நாம மட்டும் ரெடியா இருந்தா போதுமா? மத்தவாளும் ரெடியா இருக்கணும்ல. இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருட்டி. ஏயா சம்முவா, நல்ல நேரம் எதுவும் பாத்திருக்கியலா? இம்புட்டு சன வந்து ரொம்ப நேரமா காத்திருக்குதே. அத்த, காத்திருக்கிறது நல்ல நேரத்துக்காக இல்ல, கெட்ட நேரத்துக்காக. கெட்ட நேரமா? ஏல வெட்டுக்கிளி, என்ன நல்லது நடக்கிறப்ப என்ன அவசரமா பேசிட்டு இருக்க? வாயப்ப. வேண்டாம்ல வெட்டுக்கிளி, இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாத சொல்லிட்டேன். ஏ ரத்னா, என்ன வேடிக்கை இது? இத்தனை பேரோட டைமை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. யாருக்கும் வேலையே இல்லையா? அவனை சீக்கிரம் கையெழுத்து போட்டு பதவி ஏத்துக்க சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இப்படி டிலே பண்ணிட்டு இருக்கான்? என்னவோ நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற மாதிரி தானே சொல்லுதாவ. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வரணுமா, அதுக்காக தான் ஆபீசருங்க என்ன கையெழுத்து போடாம காத்திருக்க சொன்னாவ. முக்கியமான ஆளா? ஏன நீ தானே பிரசிடென்ட். உன்னை விட முக்கியமான ஆளு ஆறு? அது யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும்ல. நீ கையெழுத்து போட வேண்டியது தானே. மத்த ஆள்னா பரவாயில்லத்த, வர வேண்டிய ஆளு பெரிய இடம்ல. அதனாலதான் நானே அவர் வரணும்ட்டு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப யார் அந்த ஆள்னு சொல்ல போறியா இல்லையா? வேற யாரு? இவங்களுடைய புருஷரு, பரணியுடைய அப்பாரு, இந்த ஊருடைய பெரிய தலைக்கட்டு, முன்னாள் பிரசிடென்ட் திரு சவுந்தரபாண்டி சார்வால். அப்ப உனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் இதுதான் இல்லையா? இல்லைங்க, நெசமாவே காய்ச்சல் அடிக்குது. மருமவன் பதவி பிரமாணம் எடுக்கிறான். அத நேர்ல பாக்குறதுக்காக நீ நாடகம் போட்டு நடிச்சு இங்க வந்திருக்க. இல்லப்பா, நம்ம ராமசாமி டாக்டர் ஹாஸ்பிட்டல் இன்னும் திறக்கல. அதான் அக்காவை பார்க்க வந்தோம். ஆமாங்க, காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு பரணிக்கு போன் பண்ண. அவதான் இங்க வர சொன்னா. அதனாலதான் நாங்க வந்தோம்.
அவ இந்த மீட்டிங்க்கு வரும்போதே கையில அந்த ஊசி இந்த மருந்து மாத்திரை பொட்டலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாளா அவ? என்ன செஞ்சா? ஊசி போட்டாளா இல்ல மாத்திரை கொடுத்தாளா? சொல்லுட்டியே. என்னப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? இதுக்கு பேர் தான் குளிர் ஜுரமா? தெரியலையப்பா. இல்லங்க, இம்புட்டு நேரமும் எனக்கு ஜுரம். போதண்டிய நீ ஒரு நாடகம் போடுவே, அதுக்கு இந்த சின்ன கிறுக்கம் ஒத்து ஊதுவான். ஏன்ல ஒத்த ஓட்டுல அவனை ஜெயிக்க வச்சுட்டு இப்ப அவன் பதவி பிரமாணத்தை கண்ணால பார்த்து சந்தோஷப்பட வந்திருக்கீங்களோ? இல்லப்பா, நெசமாவே அக்காவை பார்த்து கொன்னூறு என்ன என்கிய பொய்யா? சரி, இப்பதுக்கு வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண முடியா? வந்ததே வந்துட்டீங்க, அப்படியே நேரடியா நாம பதவி பிரமாணத்தையும் பார்த்துட்டு போயிருவோம். வாங்க. ஐயோ இல்லைங்க, நாங்க போய் சொல்லலைங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் சொல்லாத பரம்பரை. நடிக்காதரி. நீயும் கூட வந்து அந்த கன்றாவி கூத்த நல்லா ரசிச்சுட்டு போ. இல்ல பாண்டி, கூட்டிட்டு வாழ. சரிப்பா. தென்னை மர சின்ன குடும்பத்தோடு போய் அந்த பாலின் கிணத்தை வாழ்த்தும். ஓ, பிரசிடென்ட் சார், வந்து சைன் பண்றீங்களா? அத்தானுக்கு தாகமா இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. என்ன மறுபடியும் வம்பிழுக்க வந்திருக்கியா? பஞ்சாயத்துல வந்து சொல்லட்டா? உன் நிலைமை என்னாகும் தெரியுமா உனக்கு? செல்லக்குட்டி, தேர்தலை வச்சு பந்தயம் கட்டிக்கிட்டது எங்க அப்பா சவுந்தர பாண்டியனும் உங்க அண்ணன் சண்முகமும் தான். அவங்க எழுதி கொடுத்த பத்திரம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செல்லும். என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. நான் லுக்கு எவனும் வரமாட்டான். தரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டின்னா அது நீதான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு வாங்கி வச்ச தாலி கழுத்துல ஏறாம போகவே போகாது. இல்ல உன்னை வாழ்த்துறவன முருகா.
நான் ப்ரிப்பேர்டா வரல. பாவம்லா, இல்லாதவங்களே அவங்களுக்கெல்லாம் செஞ்சா புண்ணியம்லா. இப்பொழுது டாக்டர் பரணி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். பரணி பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ரியலி ஹாப்பி டு டூ தி சர்வீஸ். ஏன்னா நான் எம்பிபிஎஸ் படிச்சதே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு மருத்துவம் கொடுக்கதான். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னைக்கு ப்ரிப்பேர்டா வரல. என்னோட கிட்டெல்லாம் நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். மைனி, நீங்க கொண்டு வரலாம், நான் கொண்டு வந்துட்டோம்ல. இப்ப மொத்தம் பாருங்க. ஆல் ரைட், நான் என்னோட சேவையை ஆரம்பிக்கிறேன். உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் மேடைக்கு வாங்க. ஏதோ வாசல தேடி வந்து வான்னு கூப்பிடுதாரே, போலாமே நீங்க வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் சத்தியம் எல்லாம் கேட்டாரு. ஆனாலும் பொறுத்துக்கிட்டு நான் இங்க இருந்தேன். ஆனா அந்த பொறுமைக்கு கிடைச்ச மரியாதைய பாத்தியா? மா, பாத்தீங்களாப்பா, ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், அப்படிதான்டா பண்ணுவேன் நானு. நான் அப்படிதான். இவளுக்கு தான் ஆள் இருக்க, வீடு இருக்க, போய்க்கிட்டு அங்கேயே. அந்த பிச்சைக்கார வெறும்பைய அவனோட இவளையும் தட்டேந்தி போ சொல்லு. எனக்கு என்ன, கஞ்சியே குடிச்சாலும் அந்த வீட்டுல வாழற வாழ்க்கை எனக்கு கௌரவமான வாழ்க்கை தாங்க. இந்த வீட்டுல மானம் கெட்டு போய் வாய்க்கு ருசியா தின்னாலும் இது மானம் கெட்டு போன பொழப்பு தான். இத பாருல சிவபாலா, உன்னையும் தான் வெளியில போக சொல்லிட்டாரு. வாலு, நம்ம துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். 2 நிமிஷமா, நான் பேக் பண்ணி ரெடி ஆகுறேன். நம்ம போலாமா? இங்க பாருங்க, ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். தேவைக்கு 2 உடுப்பு தான் எடுத்துட்டு போவோம். அப்படிதான். பாக்கி எல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டு அழுங்க. நீ வால. நானே அன்பா கூப்பிடணும், மரியாதையா கூப்பிடணும். அப்பதான் நான் வருவேன். பா, எதுக்கு வாசல்ல இத்தனை பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியலா, அவனும் பேசுதான். இதுக்கு மேல நமக்கு என்ன இல்ல இங்க வேலை. நீ வண்டி எடுமா. நீ வேற பாண்டியே, இந்த போலீஸ்கார விசாரணை எல்லாம் இங்க வச்சுக்காதல. புருஷன் ஜாதிக்குள்ள 1008 இருக்கு. உனக்கு என்ன பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்? இப்ப என்ன உன்னை அன்பா கூப்பிடணும், அப்படிதானே? இந்த பாரு பாக்கியம், அன்பா இருக்கா? போதுமா? இல்ல இல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு. உண்மையான அன்போட கூப்பிடுங்க. எனக்கு வராததே நீ கேக்குறியே. இப்ப பாரு ஏண்டே பாக்கியம், உன் மாமா சொல்லுதே இல்ல, வாட்டி தங்க. இப்படிதான் அன்பா கூப்பிடணும். இளைய சிவபாலா, நாம இப்போதைக்கு போக வேண்டாம். நீ வால, பொறவு சண்டை வந்தா போய்க்கலாம். வா. சரிம்மா, நீ இறங்கடி. வரேன் வரேன். உன்னை விட்டா ஓடிடுவேன். இல்ல, நீ விட்டா ஓடிடுவேன். அவன் கிடைக்கான். தனியா நீங்க போங்க, உள்ள போங்க. தனியனாச்சு, அம்மா பேக்க பின்னாடி இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். அவுத்து உள்ள கொண்டு வாங்கண்ணா. அத நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு அத்தனை பேரும் மனசார வாழ்த்திட்டு போனாவுல. அத பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். சரி, மன்னிச்சுக்க சாமி. இப்ப என்ன செய்ய? உன் கால விழுணுமா? ஓஹோ, இப்படி சென்டிமெண்டா பேசினா உன் மேல எனக்கு கோவம் போயிடுமா? அதெல்லாம் என்னைக்குமே போகாது. இந்த ஜென்மத்துல இந்த கோவம் போகவே போகாது. சாகுற வரைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா. அப்புறம் எந்த நம்பிக்கையில என்னென்னமோ பைத்தியக்காரத்தனமா நீ பண்ணிட்டு இருக்க சொல்லு. இல்லடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ மாறுவ, உன் மனசு மாறும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நம்பிக்கை இருக்குல. உன் மனசை நான் மாத்திடுவேன். நீ ஆசைப்பட்ட சம்முவான்னு ஓடி வந்து நீயே என்னை கட்டி பிடிச்சுக்கிடுவ.
அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கல. டேய், நிஜமாவே உனக்கு அவ்வளவுதான் அறிவா? எனக்கு புரியல. ஏய், நான் டாக்டர்டா. என்னோட நாலேஜ் என்ன, என்னோட எக்ஸ்போஷர் லெவல் என்ன? இப்படி தகுதியே இல்லாத ஒருத்தனை எப்படி ஒரு பொண்ணால நேசிக்க முடியும்? இது என்னடா முட்டாள்தனமான நம்பிக்கையா இருக்கு? இல்லை, இதுக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்கிற, ஆனா எனக்கு சத்தியமா நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல? இல்லை, உன்னைய நான் கொடுன்னு அவங்க கிட்ட கேட்கல. ஆனா என் அப்ப உன்னை எனக்கு கொடுத்துருக்காம்ல. அதுக்கு நீ என்ன பேர் வேணா வையே. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வரத்தை என் அப்பா எனக்கு கொடுத்துருக்காம்ல. என் அப்பா எனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு வரும், எனக்கு சாபம். சரி, நீ சாபனே வச்சுக்க. ஆனா அதுக்கு பிறகு என்னாச்சு? நீ என் கூட வாழவே முடியாதுன்னு தானே சொன்ன. ஆனா சும்மா இருந்தவன உன் அப்பாரு அவரையே என்னைய கூப்பிட்டு என்கிட்ட பேசி என்ன வம்பிழுத்து என்னைய ஒரு பந்தயத்துக்கு கூப்பிடுதாவ. நானா தேர்தலுக்கு போய் நிக்க என்ன? அவரு தானே என்னைய தூண்டி நிக்க வச்சாவ. அதுல பந்தயம் வச்சது அவரு தானே. இல்ல சத்தியமா சொல்லுதானே, அந்த நிமிஷம் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்ல. ஆனா என்ன நடந்துச்சு? வெறும் பயல நான் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகுதேன். அதுக்கு புறவாது நீ என் கூட வாழ வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சிருக்க போறேன்? சரி, அவ்வளவுதான் சொல்லிட்டு நானும் வந்திருப்போம்ல. ஆனா நீயே பதிலுக்கு தானால வந்த. இல்ல இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? டேய், இது நடந்த எல்லாத்துக்கும் தனித்தனி காரணம் இருக்கு. நீ எல்லாமே உனக்காக நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சா உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகத்திலேயே இல்லடா. இல்லை, நீ என்ன வேணா சொல்லிக்க. ஆனா இது எல்லாம் என் அப்பனோட செயல்ல, என் அப்ப முருகனோட செயல். நீயும் பாத்துக்க, நிச்சயம் நீயும் என்னைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழுவ. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஓ, அப்படியா? நிச்சயமா அது நடந்துரும் சொல்றியா? சத்தியமா நடக்கு, நான் மனசார நம்புதேன். ஓ, ஓகே. எப்ப நடக்கும் அது சொல்லு. இல்ல எப்போனா இல்ல, வாழ்க்கையில எப்ப எது நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடும்ல. நம்பிக்கைதானே வாழ்க்கை, நான் நம்புதேன். எனக்கு அதுக்கெல்லாம் பொறுமையே இல்ல. எனக்கு உன்னை இந்த நிமிஷம் பிடிக்காது. உன் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல. என்னோட கழுத்துல இருக்கிற இந்த தாலிய நீயே வாங்கிட்டு நீயே என்ன அனுப்பி வைக்கணும். பழனி பதிவாய் பாலகுமாரா, முரு 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 முருகா 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 முரு 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 முருகா 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 முரு 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 ரெடியில முருகா முருகா முரு 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 முருகா முருகா முருகா. 100 நாள்ல நீ என் மனசுக்கு பிடிச்சவனா மாறணும். 100 நாள்ல என்னோட மனச நீ மாத்தி காட்டணும். இல்லன்னு வை, என் கழுத்துல தொங்குற இந்த தாலிய நீயே கழட்டி வாங்கிட்டு நீயே என்னை எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஓகேவா? தெரியல, எண்ணி 100 நாள்ல உன் மனச மாத்தி காட்டல, என் பேரு சம்மு அல்லல. இது அந்த முருகன் மேல சத்திய. ரெடியில? அப்பா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வாழ்க்கையில இருந்து எப்படா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன்.
இப்போ 100 நாள்ல எனக்கு விடுதலைன்னு ஆயிப்போச்சு. அது போதும். இனிமே நான் எதுக்கு கோவப்படணும்? இனிமே நான் ஏன் சாப்பிடாம உட்காரணும்? நான் பாட்டுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷமா சாப்பிடுவேன், சந்தோஷமா தூங்குவேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சண்முகம். வழி விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. ஃபாஸ்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். நீ அந்த கத்திரிக்காய் நறுக்கு, நான் வெங்காயம் உரிக்கிறேன். ஏய் இல்ல இல்ல இல்ல, வெங்காயத்தை என்கிட்ட கூட, கத்திரிக்காய் நின்னு இருக்கு. சரி. நெசமாவே பந்தயம் போட்டிருக்கியா? என்னோட வாழ்க்கை அதுல நான் விளையாடுவேனா? 100 நாள் மூட்டைய கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீ போக மாட்ட. இந்த 100 நாள்ல என் அண்ணனை உனக்கு பிடிச்சிரும். யாரு? உங்க அண்ணனை? எனக்கு? ஏ லூசு, டைம் கொடுத்த நான் மட்டும் சும்மா இருப்பேனா? கொடுக்கிற டார்ச்சர்ல உங்க அண்ணன் ஒரே வாரத்துல என்னை விட்டு போயிடு தாயேன்னு கால்ல விழுந்து கெஞ்சுவான். நீ வேணா பாரு. அடி பாவி, என்னடி சொல்ற? இஷ்டம் இல்லாத எதையும் யாரும் யார் மேலயும் திணிக்க முடியாது. திணிச்சா அது பாவம், துரோகம். என் மேல எதையும் யாரையும் நான் திணிக்க விட மாட்டேன். நீ கவலைப்படாத, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீ வேலையை பாரு. இருக்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொதுவா எல்லாரும் லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் உள்டாவா யோசிச்சிருக்கேன்னு வச்சுக்கே. இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டேன், இனிமேல் தான் லவ்வே பண்ண போதேன். யாரு? நீ லவ் பண்ண போறியா? காமெடி பண்ணாதல சும்மா. ஏலே காமெடி இல்லலே, நிஜத்தை சொல்லுதே. நீ நானும் இங்கதானே வேறுபட்டு நிக்க. இது வரைக்கும் உன் தங்கச்சிய மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனிமே வெளிப்படையா லவ் பண்ணி அவன் மனசுக்குள்ள பூந்து அவன் மனச மாத்திரடா இல்லையான்னு பாருல. 100 நாள் கழிச்சு நீயே வந்து அவளை கூப்பிட்டாலும் ஐயோ என்னையும் மாமாவையும் பிரிச்சிடாத, ஏலே நீ யாருல ரோட்ல போறவன் அப்படின்னு வாழை எடுத்துட்டு வந்து உன் மண்டையில தட்டுறாளா இல்லையான்னு பாரு. பணங்காட்டு நரி பிஸா பர்கருக்கு ஆசைப்பட்டுச்சான். இல்ல நடக்கிறத பேசல. ஏலே நீ பார்க்க தானே போற. ஏலே பாண்டே, இனி அவன் உன் தங்கச்சி பரணி இல்ல, இந்த பிரசிடென்ட் சமூகத்தோட பொண்டாட்டி. கேட்டுச்சா? என் பொண்டாட்டி பரணி. எப்பா பிரசிடென்ட், நீ கனவு கண்டுகிட்டே இரு. என் தங்கச்சி எந்த காலத்திலயும் உன்னை புருஷனா ஏத்துக்கவே மாட்டான். ஏலே இப்ப நீ எதுக்கு இங்கிட்டு வந்து நின்னு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கவ? எனக்கு நிறைய வேலை கிடக்கல. உன்னைய மாதிரி காக்கி சட்டையை போட்டு வெட்டியா சுத்துறவன் நினைச்சோ? இரு ஜம்முவம், அவசரப்படாத. என் தங்கச்சி உன்னை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாண்டிக்கு இம்பிட்டு அறிவா? திடீர்னு ஐடியாலாம் சிறப்பா வருதே. அது என்ன மச்சான் ஐடியா? நக்கல் பண்ணாதட. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் சொன்னா என் தங்கச்சி எப்பவும் கேப்பா. அவகிட்ட நான் பேசி சமாதானம் பண்ணுதேன், மனசு வந்து அவ கூட வாழுவா. ஓ, இப்படியெல்லாம் கூட நடக்குமோ? நிச்சயமா நடக்கும். என் தங்கச்சி கிட்ட பேசி மனசை மாத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இலை என்னலே சுவாரஸ்யத்தை அப்படியே பொத்தி பொத்தி வைக்க. என்னன்னு பட்டுன்னு போட்டு உடல உடைச்சு பேசு, ஆர்வமா இருக்கலாம். பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசல, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எப்படி என் தங்கச்சியை கட்டிக்கிட்டியோ அதே மாதிரி உன் தங்கச்சி ரத்னாவை எனக்கு கட்டி கொடு.
டாக்டர். என்ன இழிப்பு. ஏங்க பொண்டாட்டி வரங்கலியா? நான் வருவேன்றதுக்காக முடிச்சிட்டே இருக்கீங்களோ? ஆமா, எனக்கு வேண்டுதல் ஓவரா இழிக்காம உள்ள வா. இல்ல அதுவும் நான் வரணும்ட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு ஜோக்குக்கு சொன்னேன், அதுக்குள்ள சீரியஸான எப்படி? இப்ப வரியா இல்ல கதவு சாத்தவா? வாரேன். வேற எங்கிட்டு போறது? பசி காதடிக்கலாம், சோறு திங்கானமா? இலே என்ன அம்புட்டு பேரும் தூங்கிட்டீங்களா? இல்ல ஒண்ணுக்கு 2 வேலை பாத்துட்டு வரும்ல. கடையை மூடிட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நாளையா போச்சு. இல்லே பசியோட வந்திருக்கும்ல, எந்திரிச்சு சோள போடுங்க. இல்லே உங்களதாம்ல. ஏலா நாடு சாமத்துல வந்து உறங்க விடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? சோறு சோறு சோறுன்னா எப்போ நானா வேணும்ட்டா லேட்டா வந்தேன். முன்ன மாதிரி கடையை சாத்தணுமா நேரா வீட்டுக்கு வந்தோமாலாம் இயலாதுல. இப்ப பிரசிடென்ட்பா, கடவாசல்லே 3 பேர் பஞ்சாயத்துக்கு நிக்கிறானுவ. அதெல்லாம் பேசி முடிச்சுதானே வரணும். இப்ப நீயே சொல்லு. பாவல அந்த பிள்ளைய பகல்லாம் மாடு மாதிரி உழைச்சிட்டு இப்பதான் அசதியில தூங்குதுங்க. அதுகளை போட்டு உசிப்பிட்டு